வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ரீகனெக்ட் இன்வெர்டர் ஏசி ரீகனெக்ட்டு. அப்புறம் சில மாடல் ப்ளூ ஸ்டாருக்கு கூட வருது. ப்ளூ ஸ்டாரு அப்புறம் சில ஒனிடா அந்த மாதிரி சில பிராண்ட்ஸுக்கெலாம் இந்த சேம் போர்டு வருது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் போர்டு மாதிரி தான் ரெடி பண்ணிவிட்டு எந்த கம்பெனி ப்ரோக்ராம் பண்ணதோ அந்த ப்ரோக்ராம் படி அது வேலை செய்கிற மாதிரி தான் ரெடி பண்ணுறாங்க. ப்ரோக்ராம் வந்து ஒரு கம்பெனி ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா எரர் கோட்ஸும் அந்தந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி இதையும் ஒரு மாதிரி வருது. ஒரே போர்டே மாறி வரும். பட் ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்வேரில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் தான் மாறினாலும் ஹார்ட்வேரில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு டெட்டுன்னு வந்தது. ஆனால் வோல்டேஜஸ் சப்ளைஸ் எல்லாமே வந்தது, ஆனால் டெட்டாக இருந்தது. அது ஏன் என்ன இதுன்னு வந்து இந்த வீடியோவில் கிளியராக ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். அதை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவில் பார்ப்போம். இது பாருங்கள், ரீகனெக்ட் ஏசி கம்ப்ரஸர்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரியாக்டர் காயில் கம்ப்ரஸர் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஈப்ரோம் ஐசி, அதாவது மைக்ரோ கண்ட்ரோல் எம்சி மைக்ரோ கண்ட்ரோல் ஒன்று தான் இருக்கும். இது வந்து கிறிஸ்டல்லாம் இருக்காது இந்த மாடலில். பார்த்திங்கன்னா இது வந்து இன்டோர் போர்டு. அவுட்டோர் போர்டில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல்லாம் இருக்காது. பவர் செக்ஷன் இருக்கும், மைக்ரோ கண்ட்ரோல் செக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். E5 எரரு அந்த பையிலே போட்டு அமைச்சிருக்காங்க பாருங்கள். E5 எரரு. E5னா கம்யூனிகேஷன் எரர் இன்டோர் டு அவுட்டோரு. இப்போ இன்டோர் ஆன் பண்ணிட்டேன். அவுட்டோர் பார்த்திங்கன்னா சுத்தமாக எதுவுமே இல்லை, அப்படியே டெட்டாகவே இருக்குது பாருங்கள். அந்த லைட் எல்இடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகும் நார்மல் மோடில். பட் ஆனால் பிளிங்க் ஆகவே இல்லை, அப்படியே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் எதுவுமே வராது. இப்போ நார்மலாக வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா போர்ட்லேயும் மைக்ரோ கண்ட்ரோலுக்கு பக்கத்தில் ஒரு கிறிஸ்டல் வச்சுருப்பாங்க, ப்ரோக்ராமை இது பண்ணுறதுக்காக, ரீஸ்டார்ட் பண்ணி அதை வந்து சரியாக ஒரு இதில் வைக்கிறதுக்காக. இந்த மாடலில் வந்து அதெல்லாம் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த பாருங்கள், இதுதான் 3 எல்இடி பவர் எல்இடி. அது பிளிங்க் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்து எரிஞ்சு ஆஃப் ஆகிடும். அப்புறம் எரர் வந்ததுன்னா கண்டினியூவாக எரியும். இல்லைனா வந்து கம்ப்ரஸர் ஓடும்போது அணைஞ்சு எரியும் 3 எல்இடியும். அந்த மாதிரி மெத்தட் இது பாருங்கள். இன்புட் வோல்ட்டு 8.9 வோல்ட்டு வருது. அவுட்புட்டு 5 வோல்ட்டு. மைக்ரோ கண்ட்ரோல் எம்சிக்கு 5 வோல்ட்டு கரெக்டாக வருது. அதேமாதிரி 15 வோல்ட்டு 12 வோல்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ரிலேலாம் எங்கேஜ் ஆகுது. அந்த பெரிய ரிலேவே எங்கேஜ் ஆகலை. ஆக்சுவலாக வந்து ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. அதனால் வந்து அந்த ரிலே எங்கேஜ் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜும் வந்து பூஸ்ட் ஆகும். கெப்பாசிட்டருக்கு எஸ்எம்பிஎஸ் வோல்டேஜ்லாம் வருது. பட் ஆனால் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட்டே ஆகலை. இந்த மாடலில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் இருக்காது. கிறிஸ்டலுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட்டுக்கு ஒரு புல்லிங் இது கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ரீஸ்டார்ட் ஆகிட்டு கம்ப்ரஸர் இப்போ ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் கொஞ்சம் ரிலே ஆக்டிவேட் ஆகி கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆன உடனே 3 லைட்டும் அட் டயத்தில் எரியும். இதுதான் கம்ப்ரஸர் ஸ்டார்டிங்கு. இங்கே பாருங்கள். ஏன்னா நமக்கு நார்மல் போர்டில் நிறைய போர்டில் பார்த்திங்கன்னா மாரி சப்ளை எல்லாமே வரும். அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்தப்போ கிறிஸ்டல் மாற்றி பார்ப்போம். இதாகாமல் இருக்கும், ப்ரோக்ராம் பூட் ஆகாமலே இருக்கும். அப்போ கிறிஸ்டல் மாற்றினோடனே நார்மலாக பூட் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். அது ரீஸ்டார்ட் ஃபங்க்ஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது. டைரெக்டாக எல்லாமே வந்து எம்சி தான் பண்ணும். அதுக்காக அந்த ப்ரோக்ராம் ரீசெட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரோக்ராம் நடுவில் நின்றுடக்கூடாது. ஒரு தடவை ஆஃப் ஆகி ஆன் ஆகிடுச்சுனாலும் திருப்பி ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரீசெட்டுன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், 5 வோல்ட்டு கிரவுண்டு RX TX TLO ரீசெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் அந்த லாஸ்ட்டில் ரீசெட்டுன்னு இருக்க பட்டன் பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து பார்த்திங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து ப்ரோக்ராமை ரீசெட் பண்ணி விடுறது. ஒரு தரையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அது வந்து ரீசெட் பண்ணி விடும் அந்த ப்ரோக்ராமை. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து 5 வோல்ட்டோட வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலுக்கு வந்து புல்லப் பண்ணியிருப்பாங்க. 5 வோல்ட்லேருந்து வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு புல்லப் பண்ணியிருப்பாங்க மைக்ரோ கண்ட்ரோலருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 10K ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏதோ ஒரு லைனில் வந்து இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. மைக்ரோ கண்ட்ரோலுக்கு போகிற சப்ளைலையோ இல்லை இதுலேயோ வந்து ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மேனுவலாக நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம்னா ஆகிட்டு ஓடுது. திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் ஆன பிறகு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இதாக மாட்டேங்குது. அதே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி ஓடுது, நல்லா ஃபங்க்ஷன்லாம் பண்ணுது.
அதே வந்து திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கெப்பாசிட்டர்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி வோல்டேஜ்லாம் ட்ராப் ஆன பிறகு திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகாது, அப்படியே இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் அந்த ப்ரோக்ராம் பூட் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் அப்படியே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஒன்ஸ் அது ஃபெயிலியர் வோல்டேஜ்லாம் ட்ராப் ஆகிடுச்சுன்னா திருப்பி ரீஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோக்ராம். அதுதான் இதோட பிரச்சனை. இங்கே பாருங்கள், இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அதில் வோல்டேஜஸ்லாம் பூஸ்ட்டில் இருந்ததுனால திருப்பி ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து போட்டோம்னா கண்டிப்பாக அது ஸ்டார்ட் ஆகாது. அது என்ன இஷ்யூன்னு பார்த்து இப்போ அது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக, அதாவது தானாகவே வந்து அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிற மாதிரி பண்ணுறது தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுதான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இதுதான் இருக்குது RxTX. இதை வந்து மொத்தம் 4 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். கிரவுண்டு 5 வோல்ட்டை தவிர்த்து RxTX எல்லாத்துக்கும் ஒன்று புல்லப் போட்டிருப்பாங்க. இது நேராக மைக்ரோ கண்ட்ரோல் தான் போகும், எல்லா லைனும் அந்த லைனில் போவோம். அங்கே போய் டேரெக்டாக மைக்ரோ கண்ட்ரோலுக்கு போகும். பார்த்திங்கன்னா 5 வோல்ட்லேருந்து எடுத்து அப்படியே புல்லப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜ் இருக்கும்போது செக் பண்ணாதீங்க. சார்ஜ் இருக்கும்போது செக் பண்ணால் ஒன்று தப்பாக காட்டும், இல்லை வந்து ஒரு சில ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்போவுமே ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு சார்ஜ் இப்போ ஆல்ரெடி ட்ரெயின் ஆகிடுச்சு. இருந்தாலும் அது இருக்கிற வோல்டேஜை ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ ஓம்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுற ஓம்ஸில் வச்சுருக்கேன். இப்போ அங்கேருந்து அந்த 4 ரெசிஸ்டன்ஸையும் 1 by 1 செக் பண்ணுவோம். 10K இது மட்டும் காட்டலை, ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் காட்டலை. அந்த ரெசிஸ்டன்ஸாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெட்டுக்குள்ளது. அந்த ரீசெட்டுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மெக்ஹோமில் காட்டுது, இல்லைன்னா சுத்தமாகவே காட்ட மாட்டேங்குது. ஆக்சுவலாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுனால தான் ரீஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோக்ராம். அப்படியே நடுவிலே ஃபெயிலியர் ஆகி நின்றுடுது. பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு அதை மேக்ரோவில் நல்லா தெளிவாக காட்டுற மாதிரி. நீங்கள் பாருங்கள், 102 போட்டிருக்காங்க பாருங்கள். அது ரீசெட்டுக்காக அந்த புல்லப்புக்காக 5 வோல்ட்லேருந்து வந்து புல்லப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது வந்து ரீசெட் ஆகிறதுக்கு அது ரீசெட் ஆகலை, அதனால தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகலை. டேரெக்டாக அது எம்சிக்கு போகுது, மைக்ரோ கண்ட்ரோலுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டலோ இல்லை மற்றபடி அந்த வேறு எதுவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, மைக்ரோ கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் இது ரெடி பண்ண முடியும். இல்லைனா இது போர்டு டெட்டுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ 10K ரெசிஸ்டன்ஸ் போட்டேன். SMD இல்லை, அதுக்கு மேலே வந்து நம்ம நார்மல் ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் எதுவுமே பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிஞ்சு ஆஃப் ஆனிச்சு. இப்போ நம்ம இன்டோர் ஆன் பண்ணியாச்சு. 24 டிகிரி சென்டிகிரேட்னு காட்டுது. இப்போ அவுட்டோர் ஆன் ஆகிடும் பாருங்கள். ஸ்டார்டிங் ரன்னிங் மாறி இருக்குது, அதனால கொஞ்சம் ஃபேன் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஸ்டார்டிங் ரன்னிங் ஒயர் வந்து மாறி இருக்குது. அதனால சில டைம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, சுற்றி விட வேண்டியதாக இருக்குது. அவுட்டோர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? அவுட்டோர் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, ஸ்டார்ட் ஆக போகுது. அவுட்டோர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த எல்இடி பார்த்தீங்கன்னா 3 எல்இடியும் அட் டைத்தில் பிளிங்க் ஆகும். இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. 3 எல்இடியும் அட் டைத்தில் பிளிங்க் ஆகும். அதே ஏதாவது ஒரு எல்இடி 2 எல்இடி மாறி மாறி பிளிங்க் ஆனிச்சுன்னா அது வந்து எரர் கோடு பார்க்கணும். இது வந்து நார்மல் மோடு, அதனால எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஓகே, இப்போ ப்ரோக்ராம் தானாகவே ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த 10K ரெசிஸ்டன்ஸ் தான் ப்ராப்ளம். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன். கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறையா யாரும் தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.